நம்ம சிறகடிக்க ஆசை சீரியல்ல கோபத்துல அம்மா வீட்டுக்கு கிளம்பி போன நம்ம மீனா. அங்க முத்துவோட ஐயன் பூஜை நடக்குது. மீனா அங்க போறாங்க. அப்போ திடீர்னு பாருங்க, எதிர்பாராத விதமா முத்து மேல குங்குமம் அப்படியே சிதறிடுது. இத பார்த்த மீனாவுக்கு பக்குன்னு ஆயிருச்சு. ஐயோன்னு பதறிப்போய் ஓடிப்போய் முத்து சட்டையில இருந்த குங்குமத்தை துடைக்கிறாங்க. அப்போதான் முத்து, நான் மலைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ நம்ம வீட்டுக்கு போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்லன்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை மீனாவோட மனச அப்படியே உருக வச்சிருச்சு. சரி, வீட்டுக்கே போயிடலாம்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படியே மீனா பையோட வீட்டுக்கு வந்து இறங்க பார்த்தாங்க நம்ம விஜயா அம்மா. ஆஹா, உன் இஷ்டத்துக்கு வருவியா போவியா, நீ எடுத்த எடுப்பிலேயே எரிஞ்சு விழுறாங்க. ஆனா மனசுக்குள்ள என்ன ஓடுச்சு தெரியுமா? இவ போயிட்டா மறுபடியும் நம்ம ரோகிணி சமைச்சதை தானே சாப்பிடணும், வேணாம் இவளே இருக்கட்டும்னு யோசிச்சுட்டு சரிவான ஒரு ஒப்புக்கு கூப்பிடுறாங்க. உள்ள வந்ததும் வராததுமா சமையலுக்கு போன்னு சத்தம் போடுறாங்க. அப்போதான் அண்ணாமலை, மீனா இல்லாதப்ப எப்படி சாப்பிட்டியோ அதே மாதிரி இப்பவும் சாப்பிடுன்னு விஜயாவை ஒரு வார்த்தை திட்டுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம மனோஜ் மீனாவை பார்த்ததும் அப்பாடா இனிமே நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு பாருங்க. இங்க நம்ம ஸ்ருதி ரெஸ்டாரண்ட்ல ஒரு அதிரடி. சில யூடியூபர்கள் வர்றாங்க, நல்ல வயிறு முட்டை சாப்பிடுறாங்க. அப்புறம் இங்க எதுவுமே நல்லா இல்லைன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. இதெல்லாம் கவனிச்ச நம்ம ஸ்ருதிக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. டக்குன்னு போய் அவங்க போனை பிடிங்கிட்டு வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் தான் எதுவுமே நல்லா இல்லைன்னு தோணுச்சான்னு வெளுத்து வாங்குறாங்க. இது திட்டமிட்டு கொடுத்த நெகட்டிவ் ரிவ்யூன்னு புரிஞ்சதும் உங்களை போலீஸ்ல ஒப்படைப்பேன்னு மிரட்டுறாங்க பாருங்க. அவ்வளவுதான், பயந்து போன அவங்க காசை கொடுத்துட்டு எஸ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதிக்கு புரியுது, இது நீத்துவோட வேலைதானே. உடனே அவங்களுக்கு போன் போட்டு ஒரு வார்னிங் கொடுக்கறாங்க. மனோஜ் கம்பெனில வேலை பார்க்கிற மேனேஜர் ஒரு சூப்பர் ஐடியா ஒன்னு கொடுக்கறாரு. புதுசா கல்யாணமாக போற தம்பதிகளுக்கு தேவையான சீர்வரிசை பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம கம்பெனியே செஞ்சு கொடுக்கலான்னு ஒரு ஆர்டர் பிடிச்சிட்டு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம ரோகிணியும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. மனோஜும் உடனே மேனேஜர் ஜீவாவை பாராட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? மீனா வீட்டுக்கு வந்தது ரோகிணிக்கு திரும்பவும் ஒரு சிக்கலை கொண்டு வந்துருச்சு. மீனா எல்லா உண்மைகளையும் போட்டு உடைப்பாரா? காத்திருந்து பார்க்கலாம். சிறகடிக்க ஆசை சீரியலின் அடுத்தடுத்த எபிசோடுகளில். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.